பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா ரமலான் மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அடைந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தானே, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அடைந்திருக்கோங்கும் போது ஒரு வாரத்தின் கடைசி நாள். இந்த 3 அமலை செய்து கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த 3ஐ செய்யாம நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் பண்ணாதீங்க. 3 திக்ருகள் நான் சொல்றேன். அதுல முதல் ஒண்ணு என்ன சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வாரத்தை நம்ம கடந்து வந்திருக்கோமா? பொதுவாக இப்ப ரமலான் ஆரம்பிச்சு ஒரு 3-4 நாள் தான் ஆயிருக்குது. ஆனா ஒரு வாரங்கிறது நம்ம போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரை கடந்து வந்திருக்கோம். அப்போ ஒரு வாரத்தை கடந்து வரோம்னா அல்லாஹுடைய நிஹ்மத்துகளை நம்ம சுமந்துதானே வரோம். நம்ம ஊர்ல இப்ப நாம இருக்கிற இடத்துல எல்லாம் சண்டேங்கிறது எப்படிப்பட்ட நாள்? வீக் ஆஃப். அது பாத்தீங்கன்னா ஒரு லீவுக்கான நாள். வாரம் பூரா உழைப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுப்போம். அப்படிப்பட்ட நாள் தானே. அப்ப வாரம் பூரா அல்லாஹ் நிஹ்மத்து கொடுத்திருக்கான்னு அர்த்தம். உழைப்போனா என்ன? அல்லாஹுடைய ரிசுக்கு நமக்கு இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேலை, வருமானம் எல்லாமே அல்லாஹுடைய ரிசுக்கு தான். அப்ப வாரம் பூரா அல்லாஹ் ரிசுக்க கொடுத்திருக்கானா ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது அவனுக்கு நன்றி செலுத்த வேணாமா? நீங்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா குர்ஆன்ல நன்றியுள்ள அடையார்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான்னு வருது. அப்ப நம்ம எப்ப நன்றி உள்ளவர்களா இருப்போம்னா ஒவ்வொரு நொடியும் நம்ம நன்றி செலுத்தணும். ஆனா முடியறது இல்ல, மறந்துடுறோம், வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். எல்லாமே அல்லாஹுடைய நிஹ்மத்து தான். எல்லா நிமிஷமும் நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்க முடியாது. கடைசிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை உட்காந்து யோசிங்க. என்ன யோசிங்க? நம்ம இந்த திங்கக்கிழமையில இருந்து, அதாவது இந்த திங்கக்கிழமையில இருந்து இந்த சனிக்கிழமை வரையும் நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அதுல என்னென்னலாம் பெருசா குட்டான விஷயங்கள் நடந்துச்சு, ஒரு நற்செய்தியா நம்ம கேட்டோம், குட் நியூஸ் கேட்டோம். அதாவது நமக்கு அல்லாஹுடைய உதவி வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அல்லாஹ் இதை கொடுத்துட்டான். நல்ல வேலை, இந்த விஷயம் ஈஸியா முடிஞ்சுச்சு. நான் கூட நினைச்சேன் 4 நாள் இழுக்கும்னு நினைச்சேன், ஈஸியா முடிஞ்சுச்சு. பாரு, பஸ்ஸுக்கு போய் 1 மணி நேரம் நிப்பேன்னு நினைச்சேன், உடனே பஸ் வந்துச்சு. நல்ல வேலை பஸ் போயிருச்சுன்னு நினைச்சேன், நீ கொண்டு போய் இவங்களே விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? நம்ம அல்லாஹுடைய நிஹ்மத்தை அந்த இடத்துலதான் நம்ம பார்க்க முடியும். போறோம், 1/2 மணி நேரம் வெயில்ல நின்னோம்னா கோவம் வருது. அதே போறோம் 2 நிமிஷத்துல பஸ் வந்தா ஒரு சந்தோஷம் வருது. அப்ப அது அல்லாஹுடைய நிஹ்மத் தானே. இதெல்லாம் நீங்க எப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவீங்க? அப்பப்ப சொல்லணும். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம பிஸியில விட்டுருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு நன்றி சொல்லுங்க. அல்லாஹ் நேசிப்பான். பாரு, என்னுடைய அடியான் நான் செஞ்சதெல்லாம் யோசிக்கிறானே, நான் கொடுத்ததெல்லாம் யோசிக்கிறானே, ஒரு பஸ் விஷயத்துல கூட யோசிக்கிறானே, இவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க துவாவே கேட்காட்டினாலும் உங்களுடைய கஷ்டத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுத்துருவான். திடீர்னு நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உடனே அல்லாஹ் வழி அனுப்பிச்சு வைப்பான். அதனால நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துறதுக்கு நீங்க என்ன வேணா ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுனாவே கூட போதும். எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் தெரியுமில்ல? அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கேன்னு ஓதுங்க, போதும். அதோட முடிஞ்சுக்கும். அதை நீங்க எத்தனை தடவை ஓதணும்னா உங்க இஷ்டம். அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான். 2வது அமல் என்ன சொல்லுங்க? 2வது திக்ரு. அந்த திக்ரு தான் பாத்தீங்கன்னா தௌபா செய்யறது. வாரம் பூரா கொடுத்ததுக்கு நன்றி சொல்றீங்களே, நீங்க என்ன கொடுத்தீங்க அல்லாஹ் இடத்துல? பாவத்தை தானே செஞ்சு வச்சோம். நம்ம எல்லாருமே எவ்வளவு பாவம் செய்யறோம். நம்மளுடைய இபாதத்தை நம்ம பாவம் அழிச்சிருமோன்னு பயப்படுற அளவு பாவம் செய்யறோம்னா அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்கணும். இல்ல, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், அப்பப்ப தொழுது முடிச்சுன்னு அஸ்தோஃபிருல்லாஹ்னு சொல்லிப்பேன்னு சொன்னா அதை மட்டும் நம்ம பத்தாது. நம்ம பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னா நம்ம யோசிக்கணும். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம தொழுதமா, நம்ம களா கட்டாம தொழுதமா, ஒழுவு செஞ்சு தொழுதுமா ஒழுங்கா, இல்ல என்ன பண்ணோம், நம்மளுடைய சிந்தனையெல்லாம் தொழுகையில இருந்துச்சான்னு யோசிச்சு பார்த்தாவே எல்லாத்துக்குமே நோ 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 அப்படிங்கிற ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் நம்ம விவாதம் செய்யறோம். இதுல உங்களுக்கும் இல்ல எனக்கும் இல்ல, எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்றதுனால நாம சரியா செய்யறதால அர்த்தம் கிடையாது. ஏதோ சொல்றதின் மூலமாக அடுத்த நேரம் ஒரு நேரம் தொழுகையில நிக்கும் போது ஒரு நேரம் ஒரு ஊசலாட்டங்கள் வரும்போது கூட ஒரு பயம் வரும். அல்லாஹ் பாத்தீங்கன்னா சொல்ல வச்சுட்டான். சொன்னதோட கொடுமை என்னன்னா சொல்லி செய்யாதவங்களுக்கு இன்னும் தண்டனை. அந்த ஒரு பயம் வரும் இல்ல, அதனால நாமளும் திருந்திக் கொள்வோம். அதனால அல்லாஹ் உங்களுக்கு நினைவுபடுத்த சொல்றான். எல்லாருமே இப்படிதான் தவறா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தொழுகையே இப்படி இருக்குன்னா அடுத்தது நம்ம குர்ஆன் ஓதணுமா? தொடவே இல்ல. ரமலான் வந்தாதான் நம்ம தொடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ரமலான் குர்ஆனை தொட்டு வைக்கிறதுக்கான ஒரு டைம் தானே எடுத்து வச்சிருக்கோம். நம்ம தான் தொழுகிறதும் இல்ல. அதிகமான நேரத்துல ஃபஜ்ரை விட்டுறோம். இப்பதான் ஃபஜ்ரே தொழுதுட்டு இருப்போம், குர்ஆனும் ஓதுறது இல்ல. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாரு, அல்லாஹ் நமக்கு இறக்கிய வேதத்தை நம்ம இந்த வாரம் பூரா தொடவே இல்லையே. இல்ல, ரமலான்ல தான் தொட்டோமே, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம தொடவே இல்லையே, மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது அல்லாஹ்வை நினைச்சு நம்ம திக்ரு செஞ்சோமா? காலையில மாலையில திக்ரு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, நம்ம செஞ்சோமான்னு யோசிக்கணும். இல்லையே, நம்ம காலையில எந்திரிச்சது நைட்டு வரை நம்ம வேலையை தான் பாக்குறோம். அப்ப அது ஒரு பாவம் தானே, மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி அல்லாஹ் இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னென்ன பாவம் பண்ணிருப்போம்? மனிதர்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணுமா, ஏதாவது பொய் பேசணுமா, ஏதாவது புறம் பேசணுமா, டிவி பார்த்துட்டு இருந்தோமான்னு கேட்டா
எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம். அட்லீஸ்ட் இந்த ரமலான்லயாவது நீங்க பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. யாரெல்லாம் இந்த தேவையில்லாத விஷயம் பேசுவாங்களோ அவங்க கண்ணிலே பற்றாதீங்க. அக்கம் பக்கத்து வீட்டுலயே என்ன பண்ணாதீங்க, இந்த நாட்கள்ல தேவையில்லாம டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது முக்கியமா இந்த போன்ல என்டர்டைன்மெண்ட்டை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இந்த ஷார்ட்ஸ் பக்கம் எட்டி கூட பாத்துறாதீங்க. ஷார்ட்ஸ்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, கஞ்சி விற்பது எப்படி, நோம்புக்கு இந்த சர்பத் செய்வது எப்படி, இதை குடிச்சா குளுமையா இருக்கும், இதை குடிச்சா குழு குழுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படி பக்கத்து ஷார்ட்ஸ் அப்படியே போய் ஃபர்ஸ்ட் ரெசிபி பாக்குறதே மோசம். என்னை கேட்டா ரமலான்ல ரெசிபியை சமைச்சு சாப்பிடறதுக்கு தான் நம்ம ரமலானுக்கு வந்திருக்கோமா? நாம இந்த நல்ல சாப்பாட்டை நம்ம மத்த நாள் சாப்பிட்டுக்கலாம். நாம இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் விட்டுங்க. இந்த ரமலான் அப்படிங்கிறது அமலுக்கான நேரம்னு சொல்லிட்டு அமல் செய்யுங்க, சரியா? அப்ப பாவத்தை மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. அப்பதான் தெரியும், யாழ்லா நான் பொழுதுபோக்குல நேரத்தை செலவு பண்ணிட்டேனே, யாழ்லா நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட புறம் பேசிட்டு இருந்தேனே, யாழ்லா நான் இப்படி சண்டை போட்டுனே, யாழ்லா நான் இப்படி இபாதத்தை குறை வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? பாவத்தை மன்னிப்பான். மூணாவது அமல் என்ன சொல்லுங்க பாக்கலாம்? அந்த அமல் தான் நீங்க துவா கேட்பது. என்ன துவா கேட்கறது? அதிகமா உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன பண்ணும், கேட்டு வச்சிடணும். எல்லாம் எனக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லணும், உங்ககிட்ட நான் கேட்டதெல்லாம் கபூல் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா கேளுங்க. நோம்பாளி நான் கேட்டுட்டேன், நீ கொடுக்காம விட்டுறாத அப்படின்னு கேளுங்க. அந்த மாதிரி உறுதியா என்ன பண்ணுங்க, அதிகமா துவா செய்யுங்க. எனக்கு 1 மணி நேரம் துவா செய்யணும்னு ஆசை, எனக்கு டைம் தான் இல்லைன்னு சில சொல்லுவாங்க. இந்த நாள் ஃப்ரீயா தானே இருக்கீங்க, 1 மணி நேரம் என்ன, இன்னும் 1/2 மணி நேரம் சேர்த்து கூட துவா செய்யுங்க. அப்ப 3 விஷயங்கள் தான் நீங்க செய்யணும். நன்றி செலுத்துறது, தௌபா செய்யறது, அதுக்கப்புறம் துவா கேட்பது. இத 3ஐயும் இன்னைக்கு அதிகமா செய்யுங்க. அதுக்காக நீங்க எதை ஓதுனாலும் கரெக்டா தான் இருக்கும். எதுவுமே ஓத தெரியாட்டாலும் அல்லாட்ட நன்றி, என்னை மன்னிச்சிரு, அதே மாதிரி எனக்கு நீ நல்லது கொடு இப்படின்னு கேட்டா கூட போதுமானது. எவ்வளவு வேணா செஞ்சுக்கோங்க. இந்த நாளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த நாள்ல தப்பி தவறி ஒரு 6 விஷயத்த செய்யக்கூடாது. ஹராமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு அடுத்த வீடியோல பார்ப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, இதே மாதிரி ரமலான்ல நிறைய நல்ல விஷயங்களை போட்டுட்டு இருக்கேன். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்தை நான் வீண்படுத்த மாட்டேன். நல்ல நேர்வழியை காட்டுவேன். ஏதோ ஒரு வார்த்தை உங்களை நேர்வழிப்படுத்தும். அடுத்த வரக்கூடிய வீடியோ தான் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதையும் உடனுக்குடனே பார்த்துருங்க. ரமலானின் ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்கள் நம் நோன்பை நாசமாக்கி விடும் சொல்லிட்டு அதையும் பார்த்து நீங்க படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் பாத்தீங்கன்னா நமக்கு ரமலானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கான். நிச்சயமாக நேர்வழியை அல்லாஹ் நாடுபவர்களுக்கும் அதே மாதிரி இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நாடுபவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி அல்லாஹ் நாடப்பட்ட நல்லடியார்களாக நம்மளை தேர்ந்தெடுப்பானாக. இன்னும் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கேன். நீங்களும் உங்களுடைய ஒவ்வொரு நேர தொழுகையிலையும், உங்களுடைய சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரத்திலையும் என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மென்மேலும் சிறந்ததை தருவானாக. உங்களுடைய ஆயிரக்கணக்கான ஆஜத்துகளையும் இந்த வருடமே நிறைவேற்றி அடுத்த வருட ரமலான் நீங்க எண்ணி பார்க்காத உயரத்தில் அல்லாஹ் உங்களை வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.